பிஸ்பில்லாபாத்துக்கு நான் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் தக்காளி. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிஸ்பில்லாபாத்துக்கு நம்ம பொடி செய்கிறதுக்கு இதுதான் தேவையான பொருட்கள். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலாஸ், மஞ்சள்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் நம்ம பொடி ரெடி பண்ணுறதுக்காக நான் முன்னாடி காமிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் புளி மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். வறுத்துட்டதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் மாற்றிக்கிட்டேன். இப்போ கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிக்கலாம். 2 விசில்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிஸ்பில்லாபாத் நல்லா கொலன்னு வந்திருக்கு. அப்புறம் ஆயிலும் நெய்யுமே சேர்த்துக்கோங்க, 2மே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, முந்திரியும் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி நல்லாயிருக்கும் அதை ஆட் பண்ணிங்கன்னா. அப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பிஸ்பில்லாபாத் மசாலாவை போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம முன்னாடி அரைச்சதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம பிஸ்பில்லாபாத்துக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கும் போதே செம்ம டெக்ஸ்சரியாக இருக்குது. அதில் அப்படியே நீங்கள் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.